அப்புறம் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஏமாறுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய செய்தியாக வரும். நிதி மோசடி, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. பார்த்துருப்பீங்களா? நிறுவனத்தையே வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான எப்படி? படம். அப்போ அந்த ஒட்டு மொத்தமாக சேரக்கூடிய ஜாதக அமைப்பு எது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. எப்படி இவங்கெல்லாம் ஒன்றா ஒரே நேர்கோட்டில் எல்லாருமே அந்த கம்பெனியில் பணத்தை போட்டு எடுக்கிறாங்க? இது காலகாலமாக நடக்குது, இன்னி நேரத்தில் நடக்கலை. சரி, இப்படின்ற ஒரு ஆய்வுக்கு நம்ம முன்னோர்கள், எனக்கு முன்னாடி வாழ்ந்த ஜோதிட பெருமான்கள் நிறைய விஷயத்தை புட்டு வச்சிருக்காங்க. இது போன்ற அமைப்பு இருந்தால் இது நடந்தே தீரும்னு உறுதியிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி ஆய்வு பண்ணேன். அந்த ஜோதிடர் சொன்ன விஷயம் உண்மைதானா, இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டாரு, உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஓரளவுக்கு 50% ரிசல்ட் கிடைக்குது, 90% அப்படியே போச்சு, 100% ரிசல்ட் ஒரு கடை கிடச்சிடுச்சு. எப்படின்னா, இப்போ நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த பின்னாடி அது போன்ற ஜாதகத்தை பார்க்குறேன், 100% அது உண்மையாக இருக்குது. நான் அவங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வியே, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த அமைப்பை பார்த்த உடனே, ஐயா எத்தனை லட்சத்தை இழந்தீங்கன்னு தான் கேட்குறேன். என்னுடைய முதல் கேள்வி, எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி, இவ்வளோ தான் கேள்வி. அவங்களுக்கு ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி ஐயா சாத்தியம்னு? ஜாதகத்தில் அனைத்தும் சாத்தியம்.